வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது இன்ஃபோசிஸ பத்தி. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பிசினஸ் அசைக்க முடியாத அளவுக்கு செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் அதோட ஷேர் பிரைஸ் மட்டும் தடுமாறிட்டே இருக்கு. என்னதான் நடக்குதுங்க? இந்த பெரிய முரண்பாட்டுக்குள்ள என்ன ஒளிஞ்சிருக்குன்னு நாம இப்ப ஆழமா அலசலாம். இதை இப்படி யோசிச்சு பாருங்களேன். இன்ஃபோசிஸ் பிசினஸ ஒரு A+ வாங்குற ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கலாம். கையில காசு கொட்டுது, லாபம் சூப்பரா வருது, வருமானமும் ஸ்டெடியா இருக்கு. ஆனா அதோட ஸ்டாக் பிரைஸ் அது ஒரு D- வாங்குற ஸ்டூடெண்ட் மாதிரி தள்ளாடிட்டு இருக்கு. ஒரு வருஷத்துல இல்லாத அளவுக்கு விலை கீழே போய் ஒரு டவுன் ட்ரெண்ட்ல மாட்டிக்கிச்சு. எப்படிங்க ஒரு கம்பெனி இவ்ளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது அதோட ஷேர் மட்டும் எப்படி சரியும்? இந்த புதிருக்கு விடை தேடத்தான் இந்த முழு பகுப்பாய்வும். சரி, இன்னைக்கு நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓவியம். முதல்ல இந்த முரண்பாட்டை பத்தி பார்ப்போம். அப்புறம் அவங்களோட பெரிய AI பிளான் என்ன, பண வரவு, டீல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, டெக்னிக்கல் சார்ட் என்ன சொல்லுது, கடைசியா ஒரு இன்வெஸ்டரா நீங்க என்ன செய்யணும்னு ஒரு ஆக்ஷன் பிளானோட முடிப்போம். வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். ஒரு ராட்சசன் மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு பிசினஸ். ஆனா அதோட ஸ்டாக் ஏன் தடுமாறிட்டே இருக்கு? இத இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த டேபிள்ல இருக்கிற நம்பர்ஸே முழு கதையையும் சொல்லிடும். லெஃப்ட் சைட் பாருங்க, கம்பெனியோட ஃபண்டமெண்டல் செமையா இருக்கு. கிட்டத்தட்ட 1.6 லட்சம் கோடி வருமானம், 21% லாபம், ஒரு பைசா கடன் இல்லாம 37,000 கோடி கையில காசு. ஆனா ரைட் சைட்ல பாருங்க, ஸ்டாக் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே மோசமா இருக்கு. ஒரு வருஷத்துல இல்லாத அளவுக்கு கீழே விழுந்து கிடக்கு. இது எப்படி இருக்குன்னா, ஒருத்தனுக்கு உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு, ஆனா மனசு மட்டும் ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரி. நம்பர்ஸ் நல்லா இருந்தும் மார்க்கெட்டுக்கு ஏனோ நம்பிக்கை வர மாட்டேங்குது. அப்போ இந்த தூங்கிட்டு இருக்கிற ராட்சசனை தட்டி எழுப்ப போற அந்த மேஜிக் எது? அதுதாங்க AI, அதாவது செயற்கை நுண்ணறிவு. இன்ஃபோசிஸ் அவங்களோட மொத்த ஃபியூச்சரையும் இந்த AI மேல ஒரு பெரிய பெட்டா வச்சிருக்காங்க. இந்த நம்பரை பாருங்க, 300லேருந்து 400 பில்லியன் டாலர்ஸ். அடேங்கப்பா, இது சும்மா ஒரு நம்பர் இல்ல. 2030க்குள்ள AI சர்வீஸ் மார்க்கெட் எவ்ளோ பெருசா வளரப்போகுது, அதுல ஒரு பெரிய பங்கு பிடிக்க இன்ஃபோசிஸ் எவ்ளோ தீவிரமா இருக்குங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. சரி, இவ்ளோ பெரிய மார்க்கெட்டை இன்ஃபோசிஸ் எப்படி பிடிக்க போறாங்க? அதுக்கு அவங்க வச்சிருக்கிற பிளான் தான் இந்த ஹெக்ஸகான் ஃப்ரேம்வொர்க். இது சும்மா டெக்னாலஜி பத்தி மட்டும் பேசல. ஏஐக்கு சரியான ஸ்ட்ராட்டஜி போடுறதுல டேட்டாவை ரெடி பண்றது, பழைய சிஸ்டம்ஸ் அப்டேட் பண்றது, கடைசியா ஏஐய நம்பிக்கையோட எப்படி பயன்படுத்துறதுன்னு 6 முக்கியமான விஷயங்களை உள்ளடக்குன ஒரு முழுமையான திட்டம் இது. ஆனா ஒரு விஷயம், ஏஐங்கிறது ஒரு 2 பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி. ஒரு பக்கம் புதுசா AI சர்வீசஸ் 4600க்கும் மேல ப்ராஜெக்ட்ஸ்னு வளர்ச்சிக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் இதே AI ஆட்டோமேஷன் அவங்களோட பழைய வருமானத்தை குறைக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம புது திறமைகளுக்கு அதிக சம்பளம் கொடுக்கணும், உலக பொருளாதாரம் எப்படி இருக்குமோங்கிற பயம், போட்டி, இப்படி சவால்களும் வரிசை கட்டி நிக்குது. ஓகே, ஏஐ பிளான் எல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா உண்மையில நம்பர்ஸ் என்ன சொல்லுது? இன்ஃபோசிஸோட இப்போதைய ஃபினான்ஷியல் நிலைமை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்க பாருங்க, $4.8 பில்லியன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர். ஒரே ஒரு குவார்ட்டர்ல இவ்ளோ பெரிய டீல்ஸ். சொல்லப்போனா இது கடந்த 9 குவார்ட்டர்ல இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய சாதனை. இதோட அர்த்தம் என்னன்னா, கஸ்டமர்ஸ் இன்னும் இன்ஃபோசிஸ் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஃபியூச்சர் வருமானமும் நல்லா இருக்கும்னு இது ஒரு ஸ்ட்ராங்கான சிக்னல் கொடுக்குது. இந்த $4.8 பில்லியன் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அதுல பாதிக்கு மேல, அதாவது 57% புது கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்கு. குறிப்பா யூகேவோட நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் கூட போட்ட 15 வருஷத்துக்கான $1.6 பில்லியன் டீல் அவங்களோட திறமைக்கு ஒரு மாபெரும் எடுத்துக்காட்டு. சமீபத்திய குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்ட் பேக் மாதிரி இருக்கு. வருமானம் 8.9% வளர்ந்திருக்கு. இது நல்ல விஷயம். ஆனா நிகர லாபம் 2.2% குறைஞ்சிருக்கு. இதுக்கு காரணம் செலவுகள் அதிகரிச்சதால லாபத்துல கொஞ்சம் அழுத்தம் வந்திருக்கு. ஆனாலும் அவங்களோட ஆப்ரேட்டிங் மார்ஜின் 21% மேல இருக்கிறது ஒரு பலமான நிலைமைதான். இவ்ளோ விஷயங்களையும் வச்சு மார்க்கெட் அனலிஸ்ட்ஸ் ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்ஃபோசிஸ் ஸ்டாக் அடுத்த குவார்ட்டர்ல 30% வரைக்கும் மேல போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. கேட்கவே சூப்பரா இருக்குல்ல? ஆனா அனலிஸ்ட் சொல்றதுக்கும் நிஜமா ஸ்டாக் பிரைஸ் மூவ் ஆகுறதுக்கும் நடுவுல ஒரு பெரிய போர்க்காலமே இருக்கு. அதுதான் டெக்னிக்கல் சார்ட். வாங்க அந்த சார்ட் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். இப்போ நாம மார்க்கெட்டோட உண்மையான பல்ஸை செக் பண்ண போறோம். அதாவது டெக்னிக்கல் அனாலிசிஸ். இந்த ஸ்டாக் சார்ட் நமக்கு என்ன கதை சொல்லுது? வாங்க உள்ள போலாம். நம்பர்ஸ பாக்குறதுக்கு முன்னாடி 2 வார்த்தை: சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட்னா ஒரு சேஃப்டி நெட் மாதிரி, விலை அதுக்கு கீழே போகாம தடுக்கும். ரெசிஸ்டன்ஸ்னா ஒரு செவுரு மாதிரி, விலை அதுக்கு மேல போக விடாம தடுக்கும். சிம்பிள்.
இந்த நம்பரிஸ நல்லா கவனிங்க. 1208 இருந்து 1214 ரூபாய்ங்கிறது ஒரு முக்கியமான தற்காப்பு கோட்டை. இதுதான் ஒரு வருஷத்தோட லோ. இந்த கோட்டை உடைஞ்சா ஸ்டாக் இன்னும் சரியா வாய்ப்பிருக்கு. இன்னொரு பக்கம் 1293 ரூபாயை தாண்டி ஸ்டாக் மேல போச்சுன்னா அது புல்ஸ், அதாவது காளைகளோட ஆதிக்கம் ஆரம்பிச்சதுக்கான முதல் அறிகுறியா இருக்கும். இப்போ 2 முக்கியமான இண்டிகேட்டர்ஸ் RSI, அதாவது பங்கோட வேகம் 36ல இருக்கு. இது என்ன சொல்லுதுன்னா ஸ்டாக்ல வேகம் ரொம்ப கம்மியா இருக்கு, ஆனா இன்னும் ரொம்ப மோசமான ஓவர்சோல்ட் நிலைமைக்கு போகலன்னு சொல்லுது. அடுத்தது MACD, இது மார்க்கெட் ட்ரெண்ட காட்டுது. இது மைனஸ்ல இருக்கிறது இப்போதைக்கு இறங்குமுகம், அதாவது பியர்ஸோட கண்ட்ரோல்ல தான் ஸ்டாக் இருக்குன்னு தெளிவா காட்டுது. இத பாருங்க, இதை விட ஒரு தெளிவான டவுன் ட்ரெண்ட காட்டவே முடியாது. இன்ஃபோசிஸோட தற்போதைய விலை, அதோட 20 நாள், 50 நாள், 200 நாள் ஆவரேஜ் விலை எல்லாத்துக்கும் கீழே தான் இருக்கு. டெக்னிக்கலா சொல்லணும்னா ஸ்டாக் ஒரு தெளிவான கரடியோட பிடியில தான் இருக்கு. சரி, ஃபண்டமெண்டல்ஸ், AI பிளான், டெக்னிக்கல்ஸ்னு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ இதையெல்லாம் வச்சு ஒரு இன்வெஸ்டரா நீங்க என்ன செய்யணும், அதுக்கான ஒரு ஆக்ஷன் பிளானை இப்ப பார்க்கலாம். நீங்க எந்த மாதிரி இன்வெஸ்டர்ங்கிறத பொறுத்து இங்க 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. நீங்க ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னா கம்பெனியோட அடிப்படை பலமா இருக்கிறது நல்ல விஷயம். ஆனா ஷார்ட் டேர்ம்ல வளர்ச்சி கொஞ்சம் மந்தமா இருக்கலாம். நீங்க ஒரு ஸ்விங் ட்ரேடர்னா 1300 ரூபாய்ங்கிற அந்த தடைக்கல்ல தாண்டுற வரைக்கும் வெயிட் பண்றது நல்லது. கடைசியா எல்லாருமே கவனிக்க வேண்டிய நம்பர் 1615 ரூபாய். அதுதான் முக்கியமான சப்போர்ட். அது உடைஞ்சா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ கடைசியா நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி இதுதான். இன்ஃபோசிஸ் ஒரு சரியான தருணத்துக்காக காத்திருந்து விழுத்தெழப் போகும் ஒரு தூங்கும் ராட்சசனா, இல்ல மெல்ல மெல்ல தன் சக்தியை இழந்து ஆழ்ந்த தூக்கத்துக்கே போக போற ராட்சசனா? இதற்கான பதிய காலம்தான் சொல்ல வேண்டும். நிறைவா ஒரு முக்கியமான சட்ட ரீதியான அறிவிப்பு. இந்த பகுப்பாய்வுல நாங்க கொடுத்த எல்லா தகவல்களும் உங்களுடைய கல்வி மற்றும் தகவல் நோக்கத்துக்காக மட்டும்தான். இத வச்சு எந்த ஒரு பங்கையும் வாங்கவோ விற்கவோ வச்சிருக்கவோ நாங்க பரிந்துரை செய்யல. இத ஒரு நிதி ஆலோசனை கிடையாது. எந்த முதலீட்ட முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தகுதி வாய்ந்த நிதி ஆலோசகர்கிட்ட கேட்டு முடிவு செய்யறது ரொம்ப முக்கியம். நன்றி.